78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார் பிரதமர் மோடி. हेलीकॉप्टर मूलम मलर तूवी मर्यादा यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर. இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற 3 மடங்கு அதிகம் உழைக்க உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. மதசார்பற்ற சிவில் சட்டம் வந்தால் மட்டுமே பாகுபாடு இருக்காது என்றும் சுதந்திர தின உரையில் உறுதி. 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குழுவினரால் நாட்டுப்பணி செய்யப்படுகிறது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். led by Tiruvar Santosh Kumar, Sub Inspector, Kerala. வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 அதிகரிப்பு. தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தையும் 11,500 உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதல்வர் ஸ்டாலின். சான்றும் வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராசரின் வழியில் பயணித்து மக்கள் நலனுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. சந்திராயன் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு அப்துல் கலாம் விருது தந்து பாராட்டினார். காரணமாயிருந்த தமிழர் 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குநர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக செயல்பட்ட கூடலூர் செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது.
கடலூர் அருகே பேருந்தை மறித்து ஓட்டுநரிடம் இயக்குநர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியானது. நடவடிக்கை எடுக்க கோரி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் காவல்துறையில் புகார். கோவை, நெல்லை, திருப்பூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி கோயில்களில் சமத்துவ விருந்து. திருவல்லிக்கேணி கோயிலில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்பு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர் TRB ராஜா தகவல். அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார். அங்கே மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிறோம். வருகிற 27ஆம் தேதி அன்று முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவார் என்று நினைக்கிறோம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அரசியல் கருத்து வேறுபாடு, அரசு நிலைப்பாடு வேறு என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அரசின் சார்பிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதாக முடிவு செய்திருக்கிறோம். திராவிடம் பிரிவினையை தூண்டுவதாக கூறிய ஆளுநர் RN ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை கொண்ட இயக்கம் திமுக என விளக்கம். எந்த அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்திலும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற போது கூட்டம் கூடியிருப்பது அண்ணா அறிவாலயத்தில் தான். ஆக எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். இது எங்கள் நாடு. பாஜக கூட்டணிக்கு வருமாறு தவேக தலைவர் விஜயை அழைக்க மாட்டேன் என நடிகை குஷ்பு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. புத்திசாலியான விஜய் அரசியலில் சிறப்பாக செயல்படுவார் எனவும் விளக்கம். அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பியே கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. மின்சார ரயில்கள் இயங்காததால் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. அந்தியூர் அருகே பர்கூர் மலைச்சாலையில் நிலச்சரிவு. தமிழ்நாடு, கர்நாடகம் இடையே போக்குவரத்து துண்டிப்பு. சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா. சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டிற்கு தற்போது மதசார்பற்ற சிவில் சட்டம் தேவை என்றும் அப்போதுதான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். उद्घोष है इस बात का कि आगमन हो रहा है प्रधानमंत्री का. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி டெல்லி செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். பின்னர் ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி
செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பட்டொளி வீச தேசிய கொடி பறந்தபோது விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर. இதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி 40 கோடி மக்களால் அடிமைத்தனத்தை உடைத்து சுதந்திரம் பெற முடியும் என்றார். 140 கோடி மக்களின் உறுதியால் என்ன சாதிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தினார். நாட்டின் பாதுகாப்பு படைகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திய போது ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொண்டதாக அவர் கூறினார். மக்கள் தனக்கு 3வது முறையாக வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் நாட்டிற்கு 3 மடங்கு வேகத்தில் உழைக்கப் போவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவதால் நாட்டின் முன்னேற்றத்தில் தடைகள் உருவாவதாகவும் இதை கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அரசியல் கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சீர்திருத்தங்கள் நாட்டை வலுப்படுத்தத்தானே தவிர விளம்பரத்திற்காக அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். இந்திய இளைஞர்கள் தற்போது மெதுவாக நடக்க விரும்பவில்லை என்றும் துள்ளி குதித்து புதிய இலக்குகளை அடையும் மனநிலையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு இது பொற்காலம் என்றும் இந்த வாய்ப்பை கனவுகளுடனும் தீர்மானங்களுடனும் முன்னோக்கி சென்றால் சாதிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை மாநில அரசுகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். तो उसकी बहुत चर्चा होती है, बहुत प्रचार होता है, मीडिया में छाया रहता है. लेकिन जब ऐसे राक्षसी मनोवृत्ति व्यक्ति को सजा होती है तो वो खबरों में कहीं नजर नहीं आती, एक कोने में कहीं पड़ा रहता है. अब समय की मांग है. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி நாட்டிற்கு தற்போது மதச்சார்பற்ற குற்றவியல் சட்டம் தேவை என்றும் அப்போதுதான் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் இருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். क्योंकि देश के एक बहुत बड़ा वर्ग मानता है और उसमें सच्चाई भी है कि जिस सिविल कोड को हम लेकर के जी रहे हैं वो सिविल कोड सचमुच में तो एक प्रकार का कम्युनल सिविल कोड है. अब समय की मांग है कि देश में एक सेकुलर सिविल कोड हो. हमने कम्युनल सिविल कोड में 75 साल बिताए हैं. अब हमें सेक्युलर सिविल कोड की तरफ जाना होगा और तब जाकर के देश में धर्म के आधार पर जो भेदभाव हो रहे हैं, सामान्य नागरिक को जो दूरी महसूस होती है उससे हमें मुक्ति मिलेगी. 2036 ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க வேண்டும் என்றும் அதற்கு தயாராகி வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்தில் இருந்து 1 லட்சம் இளைஞர்களை அரசியலில் முன்னோக்கி கொண்டுவர விரும்புவதாகவும் இது சாதியவாதத்தையும் குடும்ப அரசியலையும் உடைக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் பாதுகாப்பை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.